கிடக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு நரகத்துல உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படித்தான். இப்ப ஏற்கனவே இந்த கிணத்துல விழுந்து இறந்தவங்க. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப். MNF எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் படுவாங்கரை பகுதியில் பழுகாமம் என்கின்ற இடத்த நிற்கிறோம். பழுகாமத்தில் அட்ரஸ் என்னங்க? பன்னிநகர். இந்த பன்னிநகர் என்ற இடத்த நிற்கிறோம். இப்போ ஒரு இடங்களுக்கிட்ட ஆயிட்டுது. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல மரண வீடு இடம் பெற்றது. அப்போ அந்த டைமில் அந்த கிரியை நடத்த முடியாம கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர்னு சொன்னால் அந்த குடும்பம் கஷ்டப்பட்டது அப்படி சொல்கிறேன். அந்த டைமில் இப்போ எல்லாத்தையும் நான் வீடியோவில் சொல்ல விரும்பலை. நடந்து முடிஞ்ச விஷயங்கள். இப்போ அவங்க அண்டைக்கு அந்த உணவு உண்பது கூட கடுமையாக கஷ்டப்பட்டாங்க. அப்போ நம்மளுடைய மக்கள் நாயக உறவுகள் ஆதரவோட நிறைய உதவிகளை செய்திருந்தோம். இப்போ அதுக்கு பக்கத்திலேயே அங்கெல்லாம் அடையாளம் காட்டியிருந்தாங்க. ஒரு வயசான ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் இருந்து கொண்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அந்த டைமில் நான் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கு பிறகும் கனடாவில் இருக்கக்கூடிய அக்கா ஒரு அக்கா எங்கிட்ட தொலைபேசி இலக்கம் நேரடியாக தொடர்பு கொண்டு செய்கிறதுக்காக வேண்டி தொலைபேசி இலக்கம் கேட்டு அப்போ நான் இவங்களோட அங்கிற நம்பரை எடுத்து கொடுத்தேன் நான். அப்போ இவங்ககிட்ட பேசின அக்கா நீங்கள் நேரடியாக ஹெல்ப்பை பண்ணலாம்ண்டு. அப்போ நம்ம வராமலே அவங்களுக்கு 2-3 தடவைக்கிட்ட ஹெல்ப் கிடைச்சிருக்குது. அப்போ சொல்ல தனி வீடியோவில். அப்போ அந்த அக்காவுக்கு மிச்ச நன்றிகள். இப்போ நாங்கள் இன்றைய வந்திருக்கின்றோம். அமெரிக்காவில் கூடிய லவன் என்கின்ற அண்ணா இந்த உதவியை செய்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு செய்ய போனேன் வருகிறது பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல். மொத்தமாகவே 61,000 பணத்தை அமெரிக்காவில் லவன் அண்ணா அனுப்பியிருந்தாங்க. அப்போ இதில் 3 பிரிவாக 3 இடத்த உதவி செய்யணும். இவங்களுக்கு 20,000, இன்னொரு இடத்த 20,000, இன்னும் ஒரு 20,000 அதை அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்போ இதில் ஒரு 20,000 பணத்தை எடுத்து அப்போ இவங்களுக்கான உதவிகளை செய்கிறதுக்காக வேண்டி நாங்கள் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் வேண்டிட்டு வந்திருக்கின்றோம். அதெல்லாம் அடுத்த வச்சு காட்டிக்கொள்கின்றோம், பேசிக்கொள்கின்றோம். அப்போ அதோட இந்த 20,000 ரூபாயில் ஒரு 5,000 ரூபாய் பொதியை அப்போ சரி ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் அவங்க 2 பேர் தான் இருக்கிறவங்க. 3 பேர் இருக்கிறவங்க. அப்போ எடுத்த உடனே நம்ம எல்லாத்தையும் ஒரே தடவையில் செய்து கொடுத்தோம்னு சொன்னால் அவங்களுக்கும் தெரியும் தானே, அவங்க சமைச்சு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட நிலைமை அப்படி கொஞ்சம் பிஸ்கெட்டுகள் அப்படி அந்த அப்படியான பொருட்களை வாங்கி கொடுக்கக்குள்ள வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அப்படியான பொருட்களை வாங்கி போட்டு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கமாக இருந்தது. அப்போ சரி ஒரு 5,000 ரூபாய்க்கு பொங்கலுக்குரிய உபகரணங்களை போட்டு எடுங்க அண்ணான்னு சொல்லிட்டு கடைக்காரனாட்ட எடுத்துருந்தோம். அதை இவங்களே கொடுத்து போட்டு போவோம். அந்த அம்மா முன்னுக்கு இருக்கிற வீட்டை கொடுத்து போட்டு போவோம் அங்கே. அப்போ சரி ஓகே. உண்மையிலே இந்த அமெரிக்கா கூடிய லவன் அண்ணாவுக்கு மிச்சம் நன்றிகள் அண்ணா. எங்களுக்கும் சந்தோஷம். வேண்டாம் நிறைய நாள் கழிச்சு இப்போ அந்த அம்மா அவங்க ஐயா அவங்களை பார்க்க வர போகிறோம். ஒரு வருஷத்துக்கிட்ட அங்கெல்லாம் சந்திச்சது. சரி அப்போ அந்த இடத்த போவோம். நாங்கள் இன்றைக்கு 4 பேர் நாங்கள் நாங்கள் அதை சொல்லி கொள்கிறேன். நம்மளோட வீடியோ எடுக்க வர தெரியும் உங்களுக்கு, அடிக்கடி சொல்லியிருப்பேன். நிக்ஸி, கஜுதரன், சது, அப்போ இவங்க எல்லாரும் நான் வந்திருக்கின்றாங்க. அப்போ தைப்பொங்கல் உண்டு. அப்போ அப்படியே கூட்டி போய் அவங்களுக்கும் எல்லாம் அப்படியே போய்த்து அப்படியே இது நாங்கள் அப்படி போவோம். தூக்கிட்டு வாங்கலாம் அப்படியே போவோம். நீங்க தூக்கிட்டு வருவீங்களா? இல்ல அங்க ஒரே பிரியாணி அப்ப இங்க மரண வீட சந்திக்கிறதுக்காண்டி நாங்க அவங்களுக்கு அந்த ஹெல்ப்களை கேட்டு வழங்குறதுக்காக வேண்டி அந்த டைம்ல எப்படி சொல்றேன், நான் கூட அந்த வீடியோல குளறித்தேன். நான் அந்த இது தம்பி மறக்க முடியாது சம்பவம் செஞ்ச உதவி தெய்வத்துக்கு ஒரு தெய்வம் செய்யற மாதிரி தனியாக உதவி செய்யுங்க. அப்படியான சூழ்நிலை எல்லாம் இருந்தவங்க அந்த டைம்ல சாப்பாடு என்னடா ஒரு இறந்த வீட்டை சாப்பாடு கூட இல்லாம இருக்கிறது எப்படி ஒரு சோகமான நிலைமை. இப்ப இந்த வீடியோ சில டைம் புதுசா பாக்குறவங்களுக்கு விளங்காம இருக்கும். அந்த டைம்ல அது பெரிய ஒரு விஷயம். அந்த அது கடவுள் கடவுள 2வது அவங்கள நினைக்கணும் இல்லைங்க. அந்த மாதிரி தான் நீங்க அந்த உதவி செய்து நீங்க நம்மளும் சாதாரண அந்த வீடியோ எடுத்து போட்டு மட்டும் நம்மளோட வேலை. அப்ப அதுக்கு பிறகு அந்த ஹெல்ப் வழங்குற நம்ம உறவுகள். அப்ப நீங்க இல்லாட்டி கிடைக்காது. நீங்க யூடியூப்ல போட்டு கரைச்சி அப்ப உங்களோட முயற்சியா முக்கியம். காசு தரேன் தருவேன். அது சரியா காசு தரேன் ஒரு 15,000 தருவேன் உதவி அடுத்து கொடுக்குறாங்க முயற்சி. அதான் முயற்சி அது சரி. அதான் பாராட்டத்தக்க விஷயம். அந்த இடத்த வந்ததுக்கு பிறகு பார்த்தா சரி 2-3 நாள் திரும்ப அடுத்த சாவு பக்கத்துல. இப்ப நாங்க இந்த போற 2 வருஷத்து கிணத்துக்குள்ள விழுந்து அப்படி ஒரு சோகம். அப்படி சொல்றேன். அவங்களும் வறுமையால பண்டை கண்டைக்கு சாப்பிட்றதுக்கோ இல்ல வேற வேற கஷ்டங்களால கிணத்துக்குள்ள விழுந்து அப்படியே மரணிச்சு போயிட்டாங்க. திரும்ப அவங்களுக்கும் கிரியை செய்யறதுக்காக வேண்டி திரும்ப அடுத்த 2-3 நாள் கழிச்சு உடனே வந்திருந்தோம். அதுக்கு பிறகு அந்த அம்மாக்களை ஒரு 3 வீடை நம்ம பார்த்தோம். நாங்க அந்த வீடு இந்த கிணத்துக்குள்ள விழுந்து எந்த கிணறு தான் இந்த கிணத்துல விழுந்து இறந்தவங்க. அதான்
இப்போ இந்த பக்கமெல்லாம் வந்து இப்போ பக்கத்துல வந்து குளம் இருக்குது. இப்போ இந்த தண்ணி மழை பெய்யும்னு சொன்னால் தண்ணி வரும். உங்களுக்கு வரும். இந்த வெள்ளப்பெருக்கில் அனர்த்தமெல்லாம் ஏற்படக்குள்ள வந்து சரியா வந்து பாதிக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடம். இந்த இடம் வந்து ஓ வெள்ளம் பிடிச்ச ஜனங்களும் எதிக்கிறல்ல. ஆமாம் அங்கெல்லாம் பள்ளி நம்பர். வச்சிருங்க அம்மா போவாங்க நாங்கள் அப்படியே இருக்காங்க. அப்படியா? அம்மா தம்பியோட ஹைக்கப்புறங்களா தம்பி உங்களுக்கு சாமான் வாங்கி வந்திருக்கிறாங்க. இந்த பொங்கலுக்கு சாமான் வாங்கி வந்திருக்காங்க. தந்தோடு போய் அடிக்கிட்டு வந்துக்கிறாங்க. தந்தோடு போன் வந்தாங்க. தம்பி வந்து உங்களோட கேட்டு வந்தா கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ வந்து முதல்ல ஒரு சாமான் வாங்கி தந்த தம்பி கொடுப்பு எல்லாம் வாங்கி தந்தானே தம்பி. அப்போ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனவங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. வீட்டை எழுந்து அப்படி எழுந்து கிடக்கலாம். குத்து ரெண்டு இப்பயும் கத்துறாங்க. அந்த டைம்ல வரக்குள்ள குத்து கத்துனுவாங்க. இப்பயும் குத்துதானே? தம்பியே உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி அரிசியும் சாமான் பொங்கலுக்கு போய் சாமான் வாங்கி கொண்டு வந்துருக்காங்க. பிரியாணி நீங்க பாடுங்கம்மா. வரமா? சரி. ரொம்ப போமாங்க. நம்ம இங்க திடீரென்று இப்ப இங்க செய்யணும் இருந்தேன். அங்கானே வந்து நம்ம அங்க வந்து கொஞ்சத்தை கொடுத்து அக்கா போயிட்டு வரமா அக்கா திடீரென்று வந்தாக்கா இங்க ஹெல்ப் பண்ணணும் வரலக்கா. அந்த அம்மா அவங்கள பார்க்க வந்து நாங்க அப்ப இந்த அம்மா அவங்க இருந்தாங்க. இப்ப இருக்காங்கன்ற தெரியும் தானே எங்களுக்கு. வந்து நாங்க சும்மா பார்த்துட்டு கொண்டு வந்து திரும்ப வாரமே சரியாக்கா. இப்ப எப்படி உடம்பு எல்லாம் அதே நிலைமை தானே? சரியாக்கா வாருங்க. வாழ்க்கையே செத்தாத்தோட வாழ்க்கை சரி. அப்படி கஷ்டப்படுறாங்க. அப்படித்தான் கஷ்டம். குத்து குத்து என்ன கொண்டு ஆஜத்துக்கு. ஓ ஆயுஷத்துக்கு கொண்டு பயன் இல்லை. பயன் இல்லை. என்னன்னு சொன்னா இப்ப அந்த அம்மாவுக்கு வந்து வயசு போயிட்டு நம்ம ஒரு வருடங்களுக்கு முன்னாடி வரக்குள்ளேயும் அந்த குத்து வலிக்குது என்ன கொண்டு வாங்கன்னு தான் கத்துறாங்க. இப்பயும் அப்படித்தான் கத்துறாங்க. கூட்டி கொண்டு காட்டுனாங்க. காட்டி செட் பண்ணி எல்லாம் பார்த்து பிரஷர் எல்லாம் பத்தெல்லாம் பார்த்தாரு. பார்த்தா எனக்கு போமாக்கல வருத்தம் தானே. எங்க போய் ஒன்றும் செய்யல. கஷ்டம் அதான் காய கொடுத்து செய்யறதுக்கு செஞ்சாலும் பலன் இல்லை. அப்ப ஒன்றும் செய்யல. அப்போ அந்த வகையில் என்ன செய்கிறோம் அவங்களோட எல்லாம் அப்படி இருக்குது. அப்போ அங்கே வரணும் திடீரெண்டு இப்போ தெரியும். இப்போ நாங்கள் அந்த அம்மா அவங்களுக்கு செய்ய வரக்குள்ள ஒரு 5000 ரூபாய்க்கு வேறையா வந்து அந்த பொதிகளை வாங்கி எடுத்துருந்தோம். அப்போ ஒரு பொங்கலுக்கான ஒரு சின்ன ஒரு உதவியாக வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். ஒரு பெரிய ஒரு உதவி இல்லை. சரி ஓகே. நாங்கள் அந்த இடத்த போயிட்டு அந்த அம்மா அவங்களோட பேசிட்டு அவங்ககிட்ட வந்து உதவிகளை வழங்கிட்டு போகலாம். நிச்சயம் பெரிய வட்டி தூக்குறேன். உடுப்பு அரிசை கொண்டாங்க நாங்கள் தூக்குறோம். அவரு தூக்குவார் நம்ம மருமை பாவம். மேலே அது சரி. நல்ல வீடு பெரிய வீடு தானே எங்களுக்கு கட்டி அடிக்கி அப்படியே ஆக்கள் 3 ரவுண்டுக்கு இருந்தேன். ஒன்றும் நடக்கல. வெளியே அந்த வீட்டுல ஒன்று போட்டுருது. அவங்க ஊருக்குள்ள காசார விட்டு தோனியும் வந்து கிடக்கு. விலங்கு உங்களுக்கு நிலைமை எப்படி இருக்கேன். இப்ப எப்படி இருக்குன்னு சொன்னா இப்ப அந்த வெள்ள டைம்ல எல்லாம் வந்து எப்படி இருந்தீங்க? தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு கொண்டாந்து அங்குல இருந்து இங்க வந்து அந்த கிராம அந்த இதுல விதியில இருக்காங்க ஆடியஸ் தலைவர். தண்ணி கர்நாடகா எடுத்துக்கிட்டு
கல்யாணம் எடுத்துக்கிட்டு ஓ தண்ணியில அக்கா எங்கிட்ட சொல்லி திருந்தவங்க செஞ்சு கொடுக்கட்டாமண்டு அப்ப அந்த டைம்ல வேற ஒரு வேலை அப்ப அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுத்தேன் நான் அதுக்குள்ள ஐயா அடக்கிற வெளியே கண் தெரியா வெளியில வரைய மாட்டார் ஓ தெரியும் அவரோட உள்ளுக்குள்ள வச்சிருமே அங்க அம்மா தூக்கி வைங்க ஆமா உள்ளுக்குள்ள அம்மா உனக்கு தம்பி இந்த வருஷத்துக்குரிய சாமான் உடுப்புகள் பொங்கலுக்குரிய சாமான் எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்காரு சரியானே இதுல இந்த உடுப்பு இருக்குது கனாலக்குடி கூட வர காட்சி கொண்டு வந்தவர் வந்து வர வசதி இல்லை அவருக்கு வேலைப்பாடு கூட இப்படி சொன்னா கூட செய்யறாரு வந்து அதாவது அடுத்த சொந்த இது வாங்கிட்டு வந்து வந்தோம் அங்க என்னன்னு சொன்னா இந்த சரம் ரெண்டும் மூட்டல் நீங்க ரெண்டு கொஞ்சம் மூட்டி கொடுங்க அப்ப இந்த அவங்களுக்கு ஷர்ட் ஒன்று வாங்குறேன் அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து ஷோட்டி ஒன்று தான் இருக்குது சரியா இந்த உங்களுக்கு ஷோட்டி இருக்கட்டும் அப்படியே வச்சு கொடுத்தாங்க ஷர்ட் சரம் ஒன்று இருக்கு ஐயா கொண்டு உனக்கு சரியா இந்தாங்கம்மா தம்பிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க தம்பிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அதை பார்த்து சொல்லுங்க தம்பிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இதை பார்த்து சொல்லுங்க பரவாயில்ல பாருங்க மக்கள் நான் என்ன செய்யம்மா நான் எப்படி பார்க்குறப்ப தண்ணி ஊற்றிருக்கிறீங்க அதுக்குள்ள என்னன்னு சொன்னாங்க இவங்க சமைச்சு சாப்பிடுற கொஞ்சம் கஷ்டம் தானே அவங்களுக்கு தேவையான அப்படி கடன் வாங்க 1 லட்சம் முடியாது கிடக்கிறதுக்கு இடம் இல்லாம ஒரு விட மாட்டேன்ட்டாங்க அந்த இடம் முடியாது விடுவாங்க 3 பேரும் பக்கத்துக்கு போறாங்க என்ன நினைக்கிறேன்டா இவங்க நடக்க மாட்டாங்க அடுத்த வழக்கில் கிடப்பாங்க எல்லாம் நடக்க மாட்டேன் எல்லாம் வந்து அதுல இருந்து மற்ற சொந்தக்காரங்க தெரியாம வீட்டுக்கு தண்ணி என்ன குடிக்காதீங்க சரியாம்மா சரி குளராங்கம்மா நாங்க பார்க்க வருவோம் அந்த அக்காவும் வந்து செய்யறாங்க உதவி காசு போட்டு தம்பி சாமான் கொடுத்து சரி நாங்களும் இப்ப இடைக்கிட வருவோம் அப்ப என்னன்னு சொன்னா இப்ப இதுக்கு இடையில வராதுக்கான காரணம் இப்ப எங்களுக்கு தெரியும் தானே அப்ப ஒரு அக்கா வந்து அந்த தொடர்பை கேட்டு அப்ப இந்த அங்களோட நம்பர் தான் கொடுத்திருந்தேன் நான் அப்ப இவங்க வந்து ஆடியஸ் தலைவர் அப்ப இவங்களை தொடர்பு பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் செய்யலாமாண்டு அப்ப இந்த தண்ணில எல்லாம் வந்து எடுத்து கொடுத்தது அந்த அக்கா தான் வந்து இந்த என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து இந்த தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி அங்க இருந்த அந்த அம்மா வந்து தண்ணியை வந்து முட்டில வச்சு தூக்கி தருவாங்க அப்ப என்னதான் வந்து போய் எடுக்க சொன்னா அப்ப அங்கள்கிட்ட வந்து சொன்னா எல்லாம் எடுத்து வைங்க அங்க தண்ணி எடுப்போம்ண்டு அப்ப எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தவங்க அப்ப என்னால வந்து வர முடியாம போயிட்டு கொஞ்சம் அவசரமா செய்யணும் வேலையே உடனே அங்கள்ட்ட நம்பரை வந்து அந்த அக்காவுக்கு வந்து அனுப்பி அந்த உதவி செஞ்சவங்க திரும்ப வந்து உலக கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு அந்த யூடியூப் செய்யக்கூடிய ஒரு தம்பி வந்து அவங்களோடாக வந்து கேள்வி கிடைச்சது உதவி என்றது 6 ஊடாக யார் செய்தாலும் அது பிரச்சனை இல்லை உதவி கிடைச்சாலே போதும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் அப்ப அதுக்கு பிறகு வந்து லவணன் அடிக்கடி கேட்பாங்க அனு நீங்க போகலையா நான் சொன்ன போறேன்னா சின்ன உதவிகள் வந்து அவங்களுக்கு பிரச்சனை செஞ்சு கொண்டு இருக்காங்க பரவாயில்ல முக்கியமான வேற ஒரு இடங்களுக்கு செஞ்சுப்போம் இது முக்கியமான இடம் தான் செய்வோம் என்று சொல்லியிருந்தோம் அப்ப அந்த வகையில் பொங்கலுக்கு செய்யணும் என்று எங்களோட விருப்பம் வந்திருக்கோம் செய்தாச்சு அப்ப திரும்ப கண்டிப்பா நாங்க வருவோம் இடைக்கு வருவோம் என்னடா இந்த உறவுகளுக்கு வணக்கம் என்னண்டா இந்த தம்பியை போல இனங்கண்டு இந்த சாமானை கொண்டு கொடுக்கறதுக்கு பெருமைப்படணும் அவர்களுக்கு சிரமத்தை காசு கொடுக்குறான் தம்பி சிம்பிளா கொடுத்து போட்டுக்கலாம் தம்பி இனங்கண்டு இந்த சாமானை கொண்டு அந்த குறிப்பிட்ட இடத்தை கொண்டு கொடுத்து பில்லடை கொடுத்து அந்த கணக்கை பார்த்து இவ்வளவு செய்கிறார வந்து அதை நீங்கள் பெருமைப்படணும் அப்போ அதுக்கு நிறைய உதவி செய்யணும் அவருக்கு என்னென்னா அவருக்கும் ஒரு மனுஷன் தானே அவரும் வந்து இப்போ சிலையில குடும்பங்கள் தான் இதை பண்ண அப்போ இருக்குத்தானே வந்து அவரோட வாழ்க்கையும் பார்க்கணும் அவர் இப்படி நல்லா சிரமம் கொடுத்தெல்லாம் செய்து கொண்டிருக்காரு இப்போ இந்த இது வந்து எல்லாருக்கும் முடியாது நான் காய கொடுத்து போட்டு விட்டுக்கலாம் இனங்களை கண்டுபிடிச்சி இனம் பண்ணி கொடுக்குற கஷ்டம். ஆனா இவங்களில் வந்து நான் வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு நான் சொல்லிக்கொள்றேன் லவணன்னாவுக்கு சரியான ஒரு விருப்பம் இவங்களில் அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து போகலையா நீங்க பார்க்கலையா அந்த அம்மா அங்கே அப்படி இருக்காங்க ஐயா அங்கே அப்படி இருக்காங்க அப்படியே உண்மையான அந்த உறவுகள் வந்து நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த ஆஸ்திரேலியா கூடிய தருணி அக்கா சிவகுமார் மாமாக்களும் வந்து இப்படியானவங்களுக்கு உதவி செய்யறதுல வந்து அவங்களும் ஒரு எப்படி சொல்ற ஈடுபாடு கூட. இப்போ இதே மாதிரி நிறைய உறவுகள் இருக்காங்க சொல்றேன் நான். அப்போ பாக்குமே இப்போ அவங்க வந்து இப்போ எழும்புறாங்களே இல்லைன்னு அங்கே இப்போ ஏற்கனவே வாங்கி கொடுத்தேன்னு படுக்கட்டும். அப்போ இந்த உள்ளுக்குள்ள அந்த ஐயா வந்து தூங்குறாங்க. இங்கே பாருங்க
கட்டும் ஒரு எப்படி சொல்ற ஒரு நரகத்துல உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படித்தான் சொல்லணும். அப்ப ஆரம்பத்துல வரக்குள்ள வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன் இந்த ஐயாவுக்கு வந்து கண் தெரியாது ஆரம்பத்திலே வந்து 1 வருஷத்துக்கிட்ட. இப்போ உடல்நிலை ஃபுல்லாக இருக்கு, அந்த பாக்குள்ள விலங்கு அந்த எலும்புகள் அப்படி தெரியாம இருக்குது. சரி அங்கே போகும் நமக்கு அதை பார்க்கக்குள்ள நமக்கு கடுங்கவலியா இருக்குது. இப்போ இவங்க 3 பேர் என்ன பொறுத்த அளவில் ஒரு நரகத்தில் எப்படி வாழ்வாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக இப்போதைக்கு அவங்க நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி அப்படி இருக்காங்க கடவுளி. அதோட என்னன்னு சொன்னால் இந்த நாங்கள் அந்த உலக பொருட்கள் வாங்குற அந்த வீடியோ வந்து எடுத்திருந்தோம், அதை வந்து அப்படி அட் பண்ணிக்கொள்கிறேன், பார்த்துட்டு வாங்க. அங்கிள் வணக்கம். அங்கிள் அப்படி சும்மா இருக்கீங்களா? தைப்பொங்கல் முன்கூட்டி தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். கண்டிப்பா நன்றி அங்கிள். எங்களுக்கு எங்கள் ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு உலக உணவு எல்லாம் போடுங்க. ஒரு 10 கிலோ அரிசி அரிசி. அடுத்தது முக்கியமா அவங்க என்னன்னு சொன்னா வச்சு சாப்பிடக்கூடிய சமைச்சு சாப்பிடக்கூடிய ஆக்கள் இல்லை அவங்க. அங்கர் அந்த அடுத்தது பிஸ்கெட்டுகள் 1/2 கிலோ பட்டர் அப்படியானது போடுங்க. மீண்டின் போடுவோம். மீண்டின் போடுங்க, அது வந்து கொஞ்சம் தானே 2 மீண்டின். அந்த வச்சு சாப்பிடக்கூடிய பிஸ்கெட்டுகள் அப்படி அந்த மா போடுங்க கொஞ்சம் கூட அப்படியானது போடுங்க. பச்சரிசி 3 கிலோ, சர்க்கரை 1/2 கிலோ, பேரிச்சம்பழம் 1/2 கிலோ, பிளம்ஸ் 100, ஏலம் எடுத்து வைங்க, பயிறு 1/4 கிலோ, 10 கிலோ அரிசி கொடுப்போம், ஒரு ஏங்கர் 400. இதுக்கு ஒரு 1/2 கிலோ சீனி எடுத்தேன். கரெக்ட். இது வந்து அந்த பொங்கலுக்குரிய போட்டி ஒரு 5,000 பார்சல் 5,120 ரூபா. சரி ஓகே ஓகே. 3 கிலோ பச்சரிசி 630 ரூபா, 1/2 கிலோ சர்க்கரை 140 ரூபா, 1/2 கிலோ பேரிச்சம்பழம் 350, 100 கிராம் பிளம்ஸ் 180, ஏலம் ஒரு பேக்கெட் 50 ரூபா, பயிறு 250 200 ரூபா, 10 கிலோ சோற்று அரிசி 2,300 ரூபா, 400 கிராம் எங்கரில் உண்டு 1,150, 1/2 கிலோ சீனி 120 ரூபா. இது ஒரு பில். இது 5,120 ரூபா. 5,120 ரூபா. இது ஒரு பில். இன்னொரு பில் இருக்குது. அடுத்த பில் வந்து சாம்பிராணி ஒரு பேக்கெட் 90 ரூபா, ஊதுபத்தி 130 ரூபா, 10 கிலோ சோற்று அரிசி 2,300, 400 கிராம் எங்கர் 1,150, 1/2 கிலோ கிரீம் கிரேக்கர் 380, 3 மீண்டின் 1,400, 1/2 கிலோ சாக்லேட் கிரீம் பிஸ்கட் 380, 3 கிலோமா 480, 2 ரஸ்க் 460, 1/4 கிலோ தேயிலை 580, 3 லக்ஸ் சோப் 500 ரூபா, 3 கிலோ ரின்சோ 900 ரூபா, 1 கிலோ சோயா மீட் 550, விபூதி 2 பேக்கெட் 80, குங்குமம் 2 பேக்கெட் 80, சந்தனம் 2 பேக்கெட் 80, பட்டு பெரிய பட்டு 300, ஏலம் கருவா ஒரு பேக்கெட் 150 ரூபா. மொத்தம் 9,900. ரெண்டு சேர்த்து எவ்வளோ உங்களுக்கு வருது? 9,900. அது எவ்வளோ மானது? 5,120. 15,020. 15,000 இருக்கு. தேங்க்யூ. 15 இருக்கு. அப்போ இதில் வந்து திடீரென்று தான் இப்போ 5,000 ரூபாய்க்கு வேறையா வந்து அந்த பொங்கலுக்குரிய பொருட்கள் வந்து போட்டு எடுத்துருக்குது. அந்த இன்னும் ஒரு குடும்பம் பக்கத்தில் இருக்காங்க, அவங்க போக்குள்ள பார்ப்பீங்க. இது வந்து அந்த 10,000 ரூபாய்க்கு உரிய விளையாட்டு பொருட்கள் இன்னும் ஒரு வில்லா வந்து எடுத்திருக்கேன் 2 பேருக்கு. இப்போ 15,000 ரூபாய்க்கு எடுக்க தான் வந்து அப்போ திடீரென்று ஒரு ஐடியா அங்கே இப்படி விளக்கத்தை சொல்லும் போது அப்போ 2 நீங்கள் கொடுங்க அங்கே சொன்னாங்க. ஓகே 2 பேருக்கு கூடிய செட் பண்ணிட்டு அந்த வகையில் உண்மையில் இந்த உதவியை செய்து அமெரிக்காவுக்கு 11 அண்ணாவுக்கு மிச்சம் நன்றி. அங்கே போயிட்டு நன்றிகள் எல்லாத்தையுமே சொல்றேன்னு இப்போ நிறைய அந்த கஸ்டமர் அங்களுக்கு வந்து கொண்டிருக்காங்க. நன்றி உங்களுக்கும். உங்களுக்கும் வாழ்த்து. சரி, அப்போ நாங்கள் உங்களோட பணி தொடரட்டுமா? ஓகே. அப்போ இந்த இடத்துல இருந்தப்போ நாங்கள் போகின்றோம். அங்கே போயிட்டு அப்படி வீடியோ தொடர்றோம். பார்த்துருப்பீங்க நம்புறேன். அப்போ அந்த வகையில் மொத்தமாகவே 20,000 ரூபாய்க்குரிய உதவிகளை வழங்கியிருக்கின்றோம். அமெரிக்காவுக்கு கூடிய 11 அண்ணாவுக்கு தான் வந்து இந்த எல்லாமே வந்து போய் சேரணும், இந்த புண்ணியம் எல்லாமே வந்து அந்த இதில் போய் தரட்டாமா? போய் தரட்டா? நாங்கள் போயிட்டு வரோம். சந்தோஷமா எனக்கு சந்தோஷமா நீங்கள் இல்லாட்டியும் எங்களை செய்ய போகிற வழியே பிடிமாவன் ஆளுங்களுக்கு பார்க்க நீங்கள் அம்மாவுக்கு அந்த பிள்ளையும் இந்த தம்பி ஓடி ஓடி வந்து எனக்கு அதான் ஏதோ எப்படி சொல்கிறேன், நம்ம கண்ணில் பட்டது ஒரு எப்படி ஒரு அந்த குருடண்டையில் விரால் பட்டு சொல்லுவாங்க, அப்படி தான் வந்து வேறு வேலையாக வந்துட்டு தான் வந்து இவங்க வந்து எங்களோட கண்ணுக்கு வந்து தெரியப்பட்டவங்க. அப்போ இந்த வீடியோ ஊடாக
இப்போ நம்ம வந்து இவங்களுக்கான தொடர்ச்சியான உதவிகள் எல்லா வசதிகளையும் செய்து கொண்டிருக்கோம். அது அங்களுக்கு வந்து மிச்சம் நன்றிகள் என்னோட ஏன்டா இப்படியானவங்களை வந்து நமக்கு வந்து அடையாளப்படுத்தி தந்ததுக்கு அங்களுக்கு நன்றி. அப்போ அதோட இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து போகின்றோம். இந்த அண்ணாவுக்கு வந்து நடக்கலாது, ஐயாவுக்கும் வந்து நடக்கல, ஒன்றும் செய்யலாது. பாருங்க இந்த வயசுலேயும் இந்த அம்மா தான் வந்து இவங்களை வந்து சகல வேண்டிய உதவிகளையும் சகல வேண்டிய வேலைகளையும் வந்து அத்தியாவசிய இதெல்லாம் வந்து செய்து கொண்டிருக்காங்க. இந்த வயசுல வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. அதை வந்து எனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. அப்போ அந்த வகையில் முக்கியமான ஒரு இடத்த வந்து இதை செஞ்சுருக்கோம். மீண்டும் மீண்டும் கண்டிப்பாக வந்து நாங்கள் திரும்பியும் வந்து இதை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு அப்போ விடைபெறுகின்றோம். அப்போ போயிட்டு வாங்க. அப்போ இதை வந்து ஒரு தச்சங்கள் பொங்கலை கொடுத்து விடுங்க. சரி, ஓகே. அப்போ நாங்கள் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுகின்றோம். சரி, எங்கள் கண்டிப்பாக சந்திப்போம் அடுத்த நேரம். ஓகே, பாய்.